சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசியிலேயே சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்யும். மேலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மேல பதிந்திருக்கும். இதுல புதன் பகவான் ஆட்சி நம்முடைய ராசியிலேயே நம்முடைய ராசிநாதன் ஆட்சியா சஞ்சாரம் குறிப்பா ஒரு 10 நாள் மட்டும் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்வாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. சோ இதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இது ஒரு வகையில பார்த்தா பிளஸ், ஒரு வகையில பார்த்தா மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில இது வரும். அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் பகவான் சுக்கிரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாவார். அதனை தொடர்ந்து 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். ஃபைனலா 29ஆம் தேதி புதன் விருச்சிகத்துல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு. இந்த பயிற்சிகளோட ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆகிறாரு. கரெக்டா 8ஆம் தேதி குரு வக்ரம். இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 20 நாள் சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே இந்த 20 நாளும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேணாம். இதுல புதன் பகவான் நம்முடைய ராசியிலேயே ஆட்சியா ஒரு 10 நாள் நமக்கு ஃபேவரா இருப்பாரு. அவை பெருசா மைனஸ் இல்ல. எடுக்கிற முடிவுகள்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலை இருக்கும். ஆனா என்ன, கேதுவும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பதட்டகரமான ஒரு சூழ்நிலையோ ஒரு பதட்டகரமான மனநிலையோ வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை நீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றத்தையோ இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம். குறிப்பா பார்த்தோம்னா 20ஆம் தேதிக்குள்ள ரொம்ப முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டாம். 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீச்சமாகிறாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. 11ஆம் இடத்துல பொதுவா செவ்வாய் இருக்கிறது நல்லது. ஆனா நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு இந்த மாதத்துல. அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆகவே அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸோ அப்படி இல்லைனாக்கா தொழில் உத்தியோகத்துல ஹைலி ரிஸ்கோ எதுவும் எடுக்க வேண்டாம். பொறுமையோட செயல்படுறது நல்லது. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நீச்சம். மேலும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்லேயே ஆட்சியா சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் சூரியன் நம்முடைய ராசியில, அப்புறம் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம், இப்படி இந்த 2 காம்போல டிராவல் பண்ணுவாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம். இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு வரவு இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஏன்னா பணம் வரும், டக்குன்னு செலவாகும். எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுயஸ்தானத்துல சூரியன் விரையாதிபதி நம்முடைய ராசியில இருக்காரு. அவை பணம் வந்துச்சுன்னா அதை எப்படி செலவு செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். பணம் வரதுக்கு முன்னாடியே பிளானிங் எல்லாம் போட்டு வச்சிருவீங்க. இந்த பணம் வரும், இதை நம்ம இதுக்கு கொடுத்துடணும், இதுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற அந்த விரயத்துக்கான அந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது பணம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவை பொருளாதார வரவு இருக்கும், ஆனா அது பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்காது. பணம் வரும், செலவாகும். அப்படி செலவு சார்ந்த வகையில தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையும் சேமிக்க முடியாது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை குறைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சூழ்நிலை சார்ந்த அதிகமான விரை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுலயும் சூரியன் நீச்சமாகிறாரு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. அது சற்றே கொஞ்சம் குழப்பமா தென்படுறதுனால குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களையும் சரி ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம். ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு இந்த கடன் தேவைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி வக்ரம். மோஸ்ட்லி பார்த்தோன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கடன் சார்ந்த விஷயங்கள், மேலும் ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு அந்த ஓடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ
ஒரு வகையில உங்களை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் புஷ்அப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம். அவைய பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ஆகவே மாதத்தோட பிகினிங் சுமார் ஒரு 13 நாள் நல்லா இருக்கு. 13 நாட்கள் நமக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்ல. குடும்ப சூழ்நிலையில ஒரு நிம்மதி, மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள், மேலும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் இந்த 13 நாட்கள்ல நடைபெறதுக்கான வாய்ப்புகள், மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த ஒரு 13 நாட்கள்ல பாசிபிளா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பிளஸ்ஸா இல்ல. குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல அந்த குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து 17ஆம் தேதிக்கு மேல நீச்சம் ஆயிடுவாரு. 17ஆம் தேதிக்கு மேல குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. குறிப்பா வாக்குவாதம் இல்லாம அமைதியா செயல்படுறது நல்லது. 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆயிட்டாலே என்ன பேசுறோம்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி மாதத்தோட பிகினிங் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் மாதத்தோட ஸ்டார்டிங்லயே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஆகவே உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ், முக்கியமான மாற்றங்கள் குடும்பம் சார்ந்த வகையில நீங்க முக்கியமா ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை முதல் 13 நாட்கள்ல செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ரம், அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே தந்தையாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பயணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் நிதானமும், மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமும் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. இந்த மாதத்துல சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 13 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்காரு. அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த வகையில இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா முதல் 8 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஏன்னா குரு வக்ரமாகாம முதல் 8 நாள் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் சுக்கிரன் ஒரு 13 நாள் நல்லா ஃபேவரா சஞ்சாரம் செய்யறாரு. அவை முதல் 8 நாட்களுக்குள்ள இந்த திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. 8ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள்ல நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்ததாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல முதல் 8 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. வாழ்க்கை துணையோட பெரிய அளவுல இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமையா சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியங்கள்லாம் அந்த மாதத்துல முதல் 13 நாட்களுக்குள்ள கிடைக்கும். 13ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் நிதானமா செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல 17ஆம் தேதிக்கு மேல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் 2ஆம் இடத்துல நீச்சம் ஆயிடுவாரு. மேலும் குருவும் வக்ரம் ஆகுறாரு. 7ஆம் இடத்துல ராகு. ஆகவே இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது புதுசா ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காம நியூட்ரலா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல 17ஆம் தேதிக்கு மேல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமா இருக்கணும். இதை நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு செயல்படுங்க. மேலும் சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்தும். மேலும் சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால சந்தேக குணம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா எட்டி பார்க்கறது வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல சந்தேக குணங்கள் அதிகமா எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அதிகமாக யோசிக்காம மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல குரு பகவான் 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறாரு. அதே போல செவ்வாய் பகவானுடைய பார்வை இந்த மாதமும் முழுவதுமாக 5ஆம் இடத்து மேல பதியுது. அதாவது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுமார் ஒரு 20 நாள் பார்த்தோம்னாக்கா செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 8ஆம் பார்வையில பார்ப்பாரு. மேலும் 20ஆம் தேதிக்கு மேல சப்தம பார்வையில பார்ப்பாரு. நீச்சமாகி செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல செலுத்துவாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வகையில ஒரு சில மன வருத்தங்களையும் ஒரு சில குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். மேலும் முதல் 8 நாட்கள்ல குரு பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கும். அப்படிங்கிறதுனால தடை தாமதத்தோட இந்த 8 நாட்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதிக்கு மேல சற்று பொறுமையோட செயல்படுறது, நிதானத்தோட செயல்படுறது, மன வருத்தங்களோ கவலைகளோ இல்லாம செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதம் முழுவதுமே பிள்ளைகள் மேல சற்று கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பதியுது. அப்படிங்கிறதுனால குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல 20ஆம் தேதிக்கு மேல அதீதமான கவனத்தை செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்.
மேலும் பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பிள்ளைகள் மேல கோபத்தை காட்டாம அனுசரிச்சு அன்போட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல புதன் ஆட்சி, மேலும் சூரியன் நம்முடைய ராசியில. எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பெட்டரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பலன்களும் படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. மேலும் கேது அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துற விதத்துல ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கலாம். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல அந்த தடை தாமதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுடைய முக்கியமான பிளானிங், முக்கியமான மாற்றங்கள் படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பண்ணணும்னாக்கா 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரு 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு. மேலும் குரு பகவானுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்துல விழும். மேலும் கேது அந்த இடத்துலயே இருக்காரு. ஆகவே கொஞ்சம் அதீதமான குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு மனநிலை எல்லாம் இருக்கலாம். ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் விளக்கிக்கிறது நல்லது. பொதுவாவே இந்த கன்னி ராசிக்காரர்கள், இந்த கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் பழகிறதுக்கும் சரி, நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரி, அது ரெண்டுலயுமே கில்லாடிகளா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத கெட்ட எண்ணங்களுடைய நண்பர்களுடைய ஆதிக்கம் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தாம, முக்கியமான விஷயங்கள்லாம் நண்பர்களை நம்பி சொல்லாம ரகசியங்களை ரகசியமா காப்பாத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல பெருசா மைனஸா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சனி பகவான் வக்ரம், 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் ஆயிருக்காரு. இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குருவும் இந்த மாதத்துல வக்ரம், அதுவும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சிலருக்கு இந்த பயம் பதட்டம் எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் சுயஸ்தானத்துல விரையாதிபதி இருக்காரு. ஆகவே உடல் ஆரோக்கியம் பற்றிய கொஞ்சம் அதீதமான கவலைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குனாக்கா அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்துல எடுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் புதுசா எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செய்து அதை சரி செய்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் ரொம்ப யோசிக்காதீங்க இந்த மாதத்துல. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல ராகு, நம்முடைய ராசியில கேது இருக்கிற காலகட்டங்கள்ல ரொம்ப யோசனை இருக்கும். அதிகமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடாம தூங்காம என்ன பண்றதுன்னு புரியல அப்படிங்கிற அந்த குழப்பமான மனநிலையோடு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் அடையாளம் புரியாத கவலைகள், அடையாளம் புரியாத ஏதோ ஒரு வருத்தங்கள் அப்படிங்கிறது நம்மள அப்படியே முழுகடிச்சு வச்சிருக்கும். அதுல இருந்து வெளியில வராம ஏதோ ஒரு மாய மாதிரி அப்படியே நம்மள அமுக்கி வைக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். ஆனா அந்த மாயை நம்மள அப்படியே அமுக்கி நம்முடைய குறிக்கோளை அப்படியே மறைச்சிரும், நம்முடைய கண்களை மறைத்திரும். எனவே அதிகமா ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா போய் யோசிக்காதீங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்டான ரெமெடி. நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. நல்ல சிந்தனைகளை உள்ளுக்குள்ள செலுத்திக்கோங்க. ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவை மனசுல கவலையோ கஷ்டமோ குழப்பமோ இருக்கிற பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்படும். எனவே மனதை தெளிவுபடுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸை பண்ணுங்க. மேலும் தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நீங்க சாப்பிடுற உணவுகள்ல கவனம் செலுத்துங்க. நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க, இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சாப்பிடுறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்ணில் படுறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமா எடுத்துப்போம். இதனால அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கலாம். 7ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் உணவு முறைகள்ல கவனம் இருக்கணும். சரியான ஒரு ரொட்டீனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு நேச்சுரலான ஃபுட்டை அதிகமா எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா அந்த பழ வகைகளை இந்த மாதத்துல நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். மேலும் இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தை விட்டு விலகுற வரைக்கும் நீங்க பழ வகைகளை அதிகமா சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல சுயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கிறதுனால, மேலும் குரு பார்வையும் இப்போ குறையுது. 8ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையும் குறையுது அப்படிங்கிறதுனால 8ஆம் தேதிக்கு மேல இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தாக 17ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய கண்ணு, மூக்கு, காது, வாய், தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் செவ்வாய் 20ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சமாகிறார் அப்படிங்கிறதுனால இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள், கால் பகுதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் காயமோ அப்படின்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் வலிகளோ ஏற்பட்டு நீங்களாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். அவை போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த இடுப்பு, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் போன மாதத்துல பார்த்த மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான்
பகவானுடைய சஞ்சாரம் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைலி எஃபெக்டா எனக்கு தெரியுது. எனவே இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் இந்த ஜீரண உறுப்பு, குறிப்பா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. பெண்கள் இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம். மேலும் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான கவனம் வேண்டும். ஏன்னா குரு வக்ரம், சுயஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பார்ப்பாரு 8ஆம் தேதிக்கு மேல. ஆகவே சிந்தனை அதிகரிக்கலாம், தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதிகரிக்கலாம். ஆகவே அதிகமான கவனத்தோட உடைய டெய்லி ரொட்டீனை கரெக்டா பண்ணுங்க. சரியா சாப்பிடுங்க, சரியா தூங்குங்க, எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ரொம்ப கவலையா இருக்குனாக்கா உங்களுடைய சிந்தனையை திசை திருப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம், குறிப்பா புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரதா இருக்கட்டும், பிடித்த மனிதர்களோட பேசுறதா இருக்கட்டும், இது சார்ந்த ஆக்டிவிட்டிஸ்ல செயல்படுங்க. தனிமையை பெரும்பாலும் ஒதுக்கிக்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய சிந்தனைகள் மேல கவனம் செலுத்துங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியா அமையும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு. வருட கிரகங்கள்ல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு. மேலும் 7ஆம் இடத்துல ராகு. இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சூரியனும் நீச்சம், விரையாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு. எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரைட்டா ஸ்டார்ட் ஆகும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கான பலன்கள் ஏற்படலாம். அதுவே கொஞ்சம் விழிப்புணர்வோட, பொறுமையோட, மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.